மாலை வணக்கம். இப்போ ஏஐ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ChatGPT பார்த்தீங்கன்னா வேர்ல்டே மாறி இருக்கு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் ஏஐயோட இம்பாக்ட் பெரிய லெவலில் இருக்கும். அது வந்து பிஸ்னஸ் ஆகட்டும், பாலிடிக்ஸ் ஆகட்டும். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா $15 trillion வந்து ஒரு 10 இயர்ஸில் வந்து ஜிடிபி வந்து இம்பாக்ட் பண்ணுன்றாங்க வேர்ல்டு லெவலில். அதே மாதிரி பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் ஏஐ வில் ஆக்சுவலாக யார் பிஎம் ஆகணும், யார் சிஎம் ஆகணும், அது அந்த லெவலுக்கு அது எவால்வ் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஹியூமன் பிரெயினை வந்து சிமுலேட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ரெண்டாக பிரிச்சுக்கலாம், எலெக்ஷன்ஸ் பிஃபோர் ChatGPT, எலெக்ஷன் ஆஃப்டர் ChatGPT. இப்போ ஏஐ வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணும்? ஏஐ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஏஐயோட இன்ட்ரோ கொடுத்துறேன் நான். இப்போ ஏஐ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே அந்த இதை ட்ரெயின் பண்ணிங்கன்னா அது ஏஐ என்ன வேணாலும் பண்ணும் ஆக்சுவலாக. அதுதான் ஜிபிடின்றோம், ஜெனரேட்டிவ், ப்ரெடிக்டிவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்சுவலாக. அதுதான் ஜிபிடி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணதாசன் வந்து இப்போ இல்லை, கண்ணதாசன் சாங்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா கண்ணதாசன் மாதிரி சாங் அதே எழுதி கொடுத்துரும். இப்போ எஸ்பிபி இல்லை ஆக்சுவலாக. எஸ்பிபி சாங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு ட்ரெயின் பண்ணோம்னா இன்னைக்கு எஸ்பிபி சாங் ஒரு லிரிக் கொடுத்தா எஸ்பிபி மாதிரியே பாடி கொடுத்துரும். ஏற்கனவே செந்தில்நாதன் ஒன்று பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அதே மாதிரி இப்போ கலைஞர் பேசுகிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதை வேணாலும் டேட்டா கொடுத்தீங்கன்னா அது வந்து அதே மாதிரி அவுட்புட் கொடுக்கும் ஆக்சுவலாக. அது இப்போ வந்து நம்ம ஜவுட்டெல்லாம் நேற்று அவர் சொன்னார், டேட்டா செட்ஸே தேவையில்லைன்றார். ஏஐயே சிமுலேட் பண்ணி டேட்டா செட் கிரியேட் பண்ணி நம்மளே பண்ணலான்றாங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத லெவலுக்கு எல்லா துறையிலும் மாற்றம் நடக்கும். பிஸ்னஸில் ஆகட்டும், பாலிடிக்ஸில் ஆகட்டும். நீங்கள் இதுவரை கண்டிராத மெட்டீரியல்ஸ்லாம் அதே இனோவேட் பண்ணும். கிளினிக்கல் ரிசர்ச்சில் புது ட்ரக்கெல்லாம் அதே கண்டுபிடிக்கும் ஆக்சுவலாக. ஏஐ வந்து எல்லாமே பண்ணோம். நீங்கள் இவ்வளோ நாள் இருந்த ட்ரக் டிஸ்கவரி வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் ட்ரக் டிஸ்கவரி வேறு லெவலில் ஆகும். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஆகும். அப்போ அரசியலில் எப்படி இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், பிஃபோர் ChatGPT, ஆஃப்டர் ChatGPT. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இந்த ஏஐல வந்து எப்படின்னா ஒரு 11 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஏஐ வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணணும். மைக்ரோ டார்கெட்டிங் ஆக்சுவலாக. நீங்கள் 2012 பார்த்தீங்கன்னா பராக் ஒபாமா இதை வச்சு பெரிய லெவலில் டார்கெட் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு என்விரான்மெண்டல் கான்சியஸ் ஒரு ஓட்டர் இருக்காருன்னா அவருக்கு வந்து நம்ம பாலிசி என்விரான்மெண்டல் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று வைக்கிறோம். நம்ம ஒரு இவி ஸ்கூட்டர் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சப்சிடைஸில் கொடுக்கணும். அவங்களுக்கு மாத்திரம் அந்த மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணால் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற என்விரான்மெண்டல் கான்சியஸில் ஓட் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக ஒருத்தர் இன்ட்ரெஸ்டாக இருக்காருன்னா நம்ம கட்சியில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, யூத் இன்டர்வியூ, அது மாத்திரம் கம்யூனிகேட் பண்ண வருவாங்க. இந்த மாதிரி மைக்ரோ டார்கெட்டிங் வந்து ஏஐ பேஸ் பண்ணி 1-to-1 பண்ண முடியும் ஆக்சுவலாக. யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிரிட்ஜ்னு ஒரு கம்பெனி, அவங்க வந்து 7 கோடி ஃபேஸ்புக் யூசர்ஸ் வந்து அவங்களோட போஸ்டிங் பேட்டர்ன் பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க ஆக்சுவலாக. அது ஸ்கேம் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க ஃபேஸ்புக் வந்து டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கேம்பிரிட்ஜ் கம்பெனி இல்லை ஆக்சுவலாக, கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா. ஆனால் அந்த மாதிரி டார்கெட் பண்ண முடியும். நீங்கள் என்னென்னலாம் போஸ்ட் போட்டிருக்கீங்க, நீங்கள் என்னென்னலாம் இது பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பர்சனலைஸ்டாக அந்த கட்சியோட இருக்கிற லிங்கை வந்து நம்ம 1-to-1 மல்டி சேனல்லையும் பண்ண முடியும் ஆக்சுவலாக. நாட் ஒன்லி SMS, ஒரு ChatGPTலையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ எதில் வேணாலும் நம்ம பண்ணலாம். அந்த லெவல் டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டு இருக்கு. இது மைக்ரோ டார்கெட்டிங் அவுட்டர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுதான் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஒரு 1-to-1 ஒரு பர்சனல் ஒரு சின்ன கிளஸ்டர் குரூப்பை அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி, பிஹேவியர் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணி அதை அடிச்சிங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட் மெசேஜிங் ஆக்சுவலாக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இப்போ வந்து நம்ம இவர் இருக்காருங்க, இந்தியா ஸ்பீக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பர்சனலைஸ்டாக இதை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் லாங்குவேஜில் அவங்ககிட்ட சொல்ல முடியும். லாங்குவேஜ் இப்போ மோடி இருக்காருன்னா நீங்கள் வந்து தமிழ் தெரியலனா கூட மோடி வாய்ஸில் நம்ம தமிழில் உங்களை கூப்பிட்ற மாதிரி பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி அண்ணாமலையோ இல்லை ஸ்டாலின் சாரோ வந்து உங்களை வந்து கொங்கு தமிழில் கூப்பிட்ற மாதிரி நம்ம மெசேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய வந்து ஆட்டோமேட்டாக பண்ணலாம். இப்போ இங்கே இந்தியா ஸ்பீக்ஸ் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக. இது வந்து ரொம்ப முக்கியமான இதாக நாங்கள் பார்க்குறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சிமுலேட்டிங் ஓட்டர் டர்ன் அவுட் ஆக்சுவலாக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷன் டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் என்ன பெரிய விஷயமா இருக்குன்னா அந்த டர்ன் அவுட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த பர்டிகுலர் பூத்லேயோ தொகுதியிலையோ. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ சம்மர் வருது, வெயில் நிறையா இருக்குது, இல்லை வந்து வின்டரில் எலெக்ஷன் வருதுன்னா அன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வாலண்டியர்ஸ் நிறையா ரெடி பண்ணி வெஹிக்கிளில் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு போய் ஓட் பண்ண வைக்கணும். அதே மாதிரி சம்மரில் எலெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வயசானவங்களாம் அந்த இதில் வர மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிமுலேட் பண்ணலாம். நீங்கள் அந்த வெதர் பேஸ் பண்ணி சிமுலேட் பண்ண முடியும், இல்லை ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ சென்னையில் வந்து வெள்ளம் வந்தது 2015, 2016 எலெக்ஷன் வந்தது அந்த ஏரியாவில். அதே மாதிரி இப்போ வந்து வெள்ளம் வந்தது 2023, 2024. அந்த பர்டிகுலரில் வந்து அந்த இம்பாக்ட் வந்து சிமுலேட் பண்ண முடியும். போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கும் அது ஏஏ பண்ணும். அது பண்ணி சொல்லும் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு, இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த இதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லும். ஏஐ வந்து எதை வேணாலும் பண்ணோம் ஆக்சுவலாக. சிமுலேஷன்ஸ் பண்ணோம், டார்கெட் பண்ணோம், பேசும், அது மாதிரி. நெக்ஸ்ட் ரியல் டைம் சென்டிமெண்ட் ட்ராக்கிங் ஆக்சுவலாக.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் டைமில் இப்போ வந்து ஒரு டிவியில் டிபேட் நடக்குது. அந்த டிபேட் வந்து இந்தியா ஃபுல்லாக வைரலாக போகுது. நிறைய பேர் வந்து அந்த இமோஜிஸ் இது பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட இது எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு ரியல் டைமில் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் கேளம்பா அந்த இதில் பஸ் ஸ்டாண்ட் லான்ச் பண்ணாங்க. நிறைய பேர் அதை பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்கள் சொன்னீங்களே இப்போ விஜய் கட்சி வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க. இப்போ நிறைய அந்த இக்கு வந்து போயிட்டு இருக்குன்னா இந்த டைமில் ரியல் டைமில் அதை எப்படி கம்பேட் பண்ணுறது, அதுக்கான மெசேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது நிறைய அவங்க போகிறதுக்குள்ள நம்ம கம்பேட் பண்ணோம். ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் ஒரு சிஎஸ்ஆர் இதையும் ஒரு பார்ட்டி வைஸும் பண்ணலாம், இண்டிபெண்ட்டும் பண்ணலாம், கம்பெனி வைஸ் அதுக்கான சப்போர்ட் சர்வீஸை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் சுப்பீரியர் பேட்டில் கிரவுண்ட் ஃபோர்காஸ்டிங். ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இது இருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்னென்ன பண்ணலான்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு வார்ட்லேயே ஒரு இது ஜெயிக்கணும்னா ஒரு நெசவாளர்கள் வந்து இம்பாக்ட் பண்ணால் அங்கே வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் இது ஆகும். இப்போது நாங்கள் ஒரு நம்ம சேது கூட ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக வைக்கும் வந்து நாங்கள் வந்து இந்தியா ஓட்ஸ்னு ஒரு டேட்டா இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டல் இருக்குது. அங்கே வந்து ஒரு தலித்துக்காக ஓட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு இருக்குது ஒரு தொகுதியில். அந்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா ஒரு பகுஜன் சமாஜ் கட்சி இருக்குது, அவங்க 10,000 இது வாங்கியிருக்காங்க. இவர் அதில் சேர்ந்துருந்தா அந்த இது வெற்றி பெற்றிருப்பாருன்னு சொல்கிறார் அவர். ஆக்சுவலாக அவ்வளோ அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும் ஒரு சின்ன விஷயத்தை. அது நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜெயிக்கிறது வந்து ஒரு 1 to 1.5% தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னுவாங்க. அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறது, அதை தான் மெயினாக பார்க்கணும். சசிகாந்த் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், நீங்கள் அந்த ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு தான் எக்ஸ்ட்ரா. அந்த ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா எப்படி பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் நிறைய விஷயங்கள் நடக்கும் செக்மெண்டடாக. அந்த எந்த செக்மெண்ட்டை நீங்கள் இம்பாக்ட் பண்ணிங்கன்னா அந்த 1% ஒரு ஓட் எக்ஸ்ட்ரா வரும், இல்லை ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் எல்லாமே. இப்போ ஜெயிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் சொன்னார். இப்போ நம்ம அந்த இதில் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா அவரோட அலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் இதில் ஜெயிச்சிருப்பார். அந்த இதை வந்து அவங்க பயங்கரமாக டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அந்த 1 to 5% இல்லை 5 to 10% இன்க்ரீஸ் பண்ணி எப்படி ஜெயிக்கிறது. அது வந்து நம்ம பேட்டில் கிரவுண்ட் வந்து இது வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஏஐ கம்பெனி வச்சு மெம்தா வந்து பெரிய லெவலில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிச்சாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நெட்டில் அடிச்சு பார்த்தா தான் அது வந்து இவங்க தான் பண்ணாங்க, பிரசாந்த் கிஷோர் கம்பெனி பண்ணாங்க. ஆனால் ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் அந்த இதை பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய பொலிட்டிக்கல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்டிமைசிங் ஃபீல்ட் ஆப்ரேஷன்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐயில் எப்படி இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐபேக் வந்து ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியோட இது வந்து கேம்பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ஏஐ பேஸ் பண்ணாங்க. அந்த எந்த வழியில் போகணும், எவ்வளோ கூட்டம் வரும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ பேஸ் பண்ணி இது பண்ணாங்க. இப்போ கூட வந்து நம்ம ராகுலுக்கு வந்து பாரத் ஜடோ யாத்ரா அந்த கேம்பெயின் கூட ஏஐ பேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த இதில் போகணும், எந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணணும், யாரை வந்து போய் பார்க்கணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ வந்து சிமுலேட் பண்ணுது. இப்போ நீங்கள் ஈவன் அண்ணாமலை வந்து இவர் ஒரு யாத்திரை போகிறாருன்னா அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இது வந்து ரேலி வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எலெக்ஷன்ஸில் அந்த ரேலியை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறது, அந்த ரேலியை வந்து இது பண்ணுறது ஏஐ பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை எல்லாருக்கும், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸ் வந்து ரொம்ப வேகமாக பரவுது. ஆக்சுவலாக அது வந்து ஃபேக் நியூஸ் வராதுக்கு முன்னாடி நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஏஐயில் நிறையா ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி ஏஐ வந்து ஒரு ஃபேக் நியூஸ் வந்துருச்சு பரவிட்டு இருக்கு, அதை எப்படி அடிக்கிறது அந்த மாதிரி. அதே மாதிரி ரியல் டைமில் அந்த ஃபேக் நியூஸை எப்படி பண்ணலாம் நிறைய. அது வந்து இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது தடுக்கிறதுக்குள்ள ஒரு 3 கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு இதெல்லாம் பார்த்தோம் நம்ம 2019 எலெக்ஷன்ஸில் ஃபேக் நியூஸ். அதே மாதிரி இந்தியா வந்து ஃபேக் நியூஸ் இதில் வந்து ரொம்ப இதில் இருக்குது. நீங்கள் இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா கூட பண்ணலாம். நம்ம ஃபேக் நியூஸ் எப்படி இது டெக் ஃபோக்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேக் நியூஸை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, டீப் ஃபேக்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அது பொய்யா இல்லையான்ட்டு அது வந்து ஏஐ பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் அது ஒரு ஃபேக் நியூஸா இல்லை டீப் ஃபேக் இதா அந்த மாதிரிலாம். அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய பண்ணலாம். இது தப்பான வகையில் இது பண்ணலாம், ரைட்டாக இது பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு எல்லா பார்ட்டிக்கும் எல்லா கேண்டிடேட்டுக்கும் இது ஒரு இதாகவே இருக்கணும் நீங்கள் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது ஆப்டிமைசேஷன். இப்போ ஆப்டிமைசேஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜில் நீங்கள் அந்த பெண்களுக்கெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது அந்த வில்லேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பேசுகிறத விட அது வந்து நீங்கள் ஒரு டெலிஃபோன் காலில் அந்த லேடியை வந்து அக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு விகிதம் நல்லா இருக்குங்கிறத ஆப்டிமைஸ் பண்ணி அந்த கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 20 to 35 years ஓல்டு விமனை வந்து டெக்ஸ்ட் ஆட்ஸோட நீங்கள் வீடியோ ஆட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா வரும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட டோட்டல் பட்ஜெட் இருக்குது, அது வந்து பட்ஜெட்டை ஆப்டிமைஸ் பண்ணணும். இல்லை எந்த டூலில் என்ன கேம்பெயின் மெத்தடில் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை நீங்கள் வந்து ரீச் பண்ணுவீங்க நல்ல எஃபிஷியன்சி அவுட்புட் நல்லா இருக்குங்கிறது ஏஐ டிசைட் பண்ணும். நம்ம ஜென்ரலாக நிறைய இது கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய மெத்தடாலஜி இருக்குது. எது பண்ணலாம், எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம், அந்த கேம்பெயினோட எஃபிஷியன்சியோ இல்லை கண்டென்ட்டோட எஃபிஷியன்ஸோ
இது பண்ணுறது ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் வந்து நிறையா பண்ண தேவையில்ல. என்ன டூல் செலக்ட் பண்ணணும் அதெல்லாமே ஏஐ வந்து உங்களுக்கு இதாகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நாங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா டெமோக்ராட்டைசிங் இன்டெலிஜென்ஸ் தான். இது ஒரு இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்லேருந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி இருக்கிற ஃபியூ கம்பெனிஸ் தான் நம்ம வந்து இதை இந்த பொலிட்டிக்கல் டெக் வந்து நிறைய வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, லிவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஏஐ நம்ம யூஸ் பண்ணோம்னா இது வந்து எல்லாருமே பண்ண முடியும். ஆக்சுவலாக நாங்கள் சின்ன கேம்பெயின் இதெல்லாம் சாம்பிள்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு 2000 கேம்பெயின் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் ஏஐயில். நான் சொல்கிறது லாங்குவேஜ் பேஸ்டே. அதே மாதிரி நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் இருந்தது ஆக்சுவலாக ஐபேக்கோட டாக்குமெண்ட், அது நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். காஃபி டேபிள்னு ஒரு டாக்குமெண்ட், அது வந்து நீங்கள் ஒரு ஏஐ டூலில் கிளாடில் எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் சின்ன பிரசாந்த் கிஷோர் எப்படி பிளான் பண்ணுவாரோ அப்படியே அவுட்புட் கொடுக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி இந்த என்டையர் பொலிட்டிக்கல் டெக்கை வந்து டெமோக்ரடைஸ் பண்ணி நிறைய பொலிட்டிக்கல் டெக் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்க முடியும். இந்த ஈவெண்ட்டோட அப்ஜெக்டிவ் என்னென்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு 2 லட்சம் கோடி மார்க்கெட்டு நிறைய பேர் இதுக்குள்ளே வரணும். வந்தால் தான் அதை வந்து நம்ம ஒரு டெமோக்ரடைஸ் பண்ணி ஜென்ரலைஸ் பண்ண முடியும். யாரோ ஒரு 4-5 கம்பெனி 10 கம்பெனி இல்லை. ஆக்சுவலாக இவர் சார் கூட சொன்னார் ஒரு 3300 கம்பெனி இருக்குன்றாரு பொலிட்டிக்கல் டெக்கில். அது வந்து பத்தாது அவர் சொல்கிற மாதிரி. அதுவும் அவங்க வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. அதில் ஒரு டாப் 10 கம்பெனிஸ் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து நிறைய சவுத்துலேருந்து நிறைய போகணும். அதாவது அவங்க வந்து இந்தியன் அரசியலையோ இல்லை இது டிட்டர்மைன் பண்ணுறோம், நம்ம இங்கேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஏற்கனவே இப்போ சுனில் இவரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சசிகாந்த் அவங்களாம் பண்ணுறாங்க. எல்லா சைடும் இருக்குது, காங்கிரஸ் சைடில் இருக்குது, பிஜேபி சைடில் இருக்குது. நம்ம நிறைய கம்பெனி உருவாக்கலாம். அவர் சொன்ன மாதிரி டெக்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கம்பெனிக்கு ஸ்கோப் இருக்குது. எங்களோட ஸ்டார்ட் நெட்டில் மெயின் அப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இல்லை ஒவ்வொரு டெக்காக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பொலிட்டிக்கல் டெக்லேயே ஒரு 25 to 50 கம்பெனிஸ் வந்து நம்ம உருவாக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கம்பெனி உருவாக்கலாம். ஒரு 50 to 100க்கு ஸ்கோப் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டொமைனில் ஒரு மேப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2000 யூஎஸில் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஆர்எம் டீட்டெயில் சிஆர்எம் பண்ணுறாங்கன்னா அது பொலிட்டிக்கல் சிஆர்எமாக பண்ணலாம். ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் வந்திருக்காங்க, அந்த மெசேஜிங் வந்து பொலிட்டிக்கல் மெசேஜிங் பிளாட்ஃபார்மாக பண்ணலாம். அந்த மாதிரி வந்து இதை டெமோக்ரடைஸ் பண்ணால் இது எல்லாருக்கான இதாக இருக்கும். ஒரு சாருக்கு மாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் இது ரொம்ப முக்கியமான இது. ஆக்சுவலாக ஏஐ பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும். ஆக்சுவலாக இதில் ஜிடிபிஆர் இருக்குது, ஃபேக் நியூஸ் நம்ம இது பண்ணுறது இருக்குது. அதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் டிஸ்ட்ரப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஏஆர் விஆர் பிளாக் செயின் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டில் பிளாக் செயின் பேஸ்டு பொலிட்டிக்கல் இது ஓட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி வர எலெக்ஷன்ஸில் இதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் விர்ச்சுவலாக போடலாம். இவர் சொன்ன மாதிரி உங்களோட டிஜிட்டல் பின்ஸே வந்து ஓட்டு போடுற மாதிரிலாம் ஃபியூச்சரில் வந்துடும். இது ஏஐ பேஸ் பண்ணி ரொம்ப எவால்வ் ஆகிட்டு இருக்கு ஏஐ. நீங்கள் ஃபியூச்சரில் வந்து யார் டிசைன் பண்ணுறது அதே வந்து இது உங்களுக்கு இது பண்ணுவோம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இது நான் ஒரு லிங்க்டின்ல ஒரு ஆர்டிகல் எழுதினேன். லாஸ்ட் வீக் தான் எழுதினேன். ஆக்சுவலாக இது வைரல் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு 5000 வியூஸ் மேலே போயிட்டுருக்கு. நீங்கள் அதாவது மேட்ச் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் பிரசாந்த் கிஷோரோட நீங்கள் இதை வந்து மேட்ச் பண்ண முடியாது. பட் ஏஐ வந்து ஒரு 80% 90% இப்போ இருக்கிறதே வந்து நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் ஒரு ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ அவரோட டேட்டாலாம் நம்ம எடுத்து ட்ரெயின் பண்ணோம்னா அவருக்கு ஈக்குவலாக ஈஸியாக பண்ணலாம். நம்ம 350 கோடி இல்லை, ஒரு 3.5 கோடியில் 35 லட்சத்தில் ஒரு 3.5 லட்சத்துலேயே ஒரு ஏஐக்கு பிரசாந்த் கிஷோரை எங்களால் உருவாக்க முடியும். ஆக்சுவலாக நாங்கள் பேக்கெண்டில் டெஸ்ட் பண்ணியே பார்த்துருக்கோம். இப்போ அவரோட ஒரு 4 மணி நேரம் வீடியோவை லிரிக்ஸ் பண்ணி இதில் போட்டு எடுத்தால் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் எப்படி ஐடியா பண்ணுவாரோ அதே மாதிரி அவுட்புட் கொடுக்குது. அவரோட காஃபி டேபிள் டேட்டாலாம் எடுத்து நாங்கள் இது பண்ணால் அதே மாதிரி அவர் எப்படி பிளான் பண்ணுவாரோ அந்த இதை அவுட்புட் கொடுக்குது. அந்த மாதிரி நீங்கள் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ட்ரெயின் பண்ணி அடிச்சிங்கன்னா நம்ம யார் வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு அந்த இம்ப்ளிமெண்டேஷனும் பெரிய லெவலில் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2000 கேம்பெயின் ரெடி பண்ணுறோம், சின்ன கேம்பெயின். அதை வந்து நீங்கள் ஒரு CV.AIன்லாம் இருக்குது, அதை இமேஜ் ஃபைலாக பண்ணலாம், இல்லை வீடியோவாக பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஐலேஸா மாதிரி இருக்கலாம் லாங்குவேஜில் மாற்ற முடியும், மல்டிபிள் லாங்குவேஜஸில். ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 into 2000 கேம்பெயின் இமேஜஸ் வீடியோஸ் இன்ட்டு மல்டிபிள் லாங்குவேஜஸ் 44,000 கேம்பெயின்ஸ் பண்ண முடியும். அதுதான் ஏஐயோட கெப்பாசிட்டி. நீங்கள் ஒரு சின்ன டீம் வந்து வி கேன் மேட்ச் எனி பை எனி இது. நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனி வேணாலும் நம்ம மேட்ச் பண்ண முடியும். சின்ன ஏஐ டீம் அவங்களே ஒரு வார் ரூம் வச்சுட்டு அவங்களே கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸிக்யூஷன் மாத்திரம் இது பண்ணாங்கன்னா மற்ற ஸ்ட்ராட்டஜி, கிரியேஷன், கண்டென்ட், கம்யூனிகேஷன் எல்லாமே ஒரு சின்ன ஏஐ டீம் வந்து பண்ண முடியும். அதுதான் இந்த ஏஐயோட பாலிடிக்ஸ். ஃபியூச்சரில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்தியாவுடைய இப்போ இது நீங்கள் பிஸ்னஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு $1 trillion ஆண்டர்பிரனர் வந்து ஏஐயில் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து யார் ஏஐ ரொம்ப யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து PM, CM, மினிஸ்டர்ஸ் இதுவாகிறது ரொம்ப இருக்குது. ஏஐ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம அந்த டீகோடிங் செக்ஷனில் ஃபுல்லாக நம்ம டாக்டர் சேது வந்து நிறையா சொல்லுவார். பார்க்கலாம். தேங்க்யூ.